ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் ஏஜே கலை. இன்னைக்கு நாம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடையாது, சேவிங்ஸ் இன்சூரன்ஸ் தான். ஸோ சேவிங்ஸ் இன்சூரன்ஸில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. 45 வயசு வரைக்கும் தான், 50 வயசு வரைக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க. இதுக்கு மேலே இந்த ஏஜுக்கு மேலே உங்களால் பாலிசி எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த கண்டிஷனை உடச்சி தான் 65 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு நம்ம தாராளமான முறையில் பாலிசி கொடுத்துட்ருக்கோம். அந்த பாலிசி பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னம்னா கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா? ஏன் 65 வயசு அப்படிங்கிற கண்டிஷன் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னம்னா, 55 வயசு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, அவரு நல்ல ஏர்னிங் கெப்பாசிட்டி இருந்தும் ஒரு லம்சம் பெனிஃபிட் வேணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்ல அவர் யோசிச்சார் அப்படின்னா, இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப மஸ்டா இருக்கும். ஸோ அவருக்கு மெச்சூரிட்டி வகையிலையும் ஒரு நல்ல பெனிஃபிட்டா இருக்கும், டெத் பெனிஃபிட் வகையிலையும் நல்ல பெனிஃபிட்டாகவும் இருக்கும், அக்யூட் கேரண்டிட் அடிஷனாகவும் நல்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய பிளான் தான் நான் உங்களுக்கு சஜஷன் கொடுப்பேன். ஸோ அந்த வகையில் இந்த பிளான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 55 60 வயசு 65 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த பிளான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை அவங்களோட பேரனுக்கு கிஃப்டா கூட, பேரனுக்கோ பேத்திக்கோ ஒரு கிஃப்டாகவும், இல்லை அவங்க கடைசி காலத்தில் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் பென்ஷனாக கூட அவங்க எடுத்துக்கலாம். இல்லை மகனுக்கோ மகளுக்கோ ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டாகவும் இவங்க அவங்களுக்கான படியாக அவங்க எடுத்து கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனை தான் நம்ம இப்போ சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் வீட்டில் 55 60 வயசுல 65 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தாராளமாக இந்த பிளான் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பிளான் பற்றின டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பேரில் இந்த பிளானை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறேங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.